நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வீட்டு கிருஷ்ணருக்கு என்ன ரெசிபி பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? அப்போது மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் போல் அவலை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவல் நல்லா ரோஸ்ட் ஆகிற கேப்பில் 2 சில் போல் தேங்காவை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக வறுத்து வச்சுருக்கிற அவளையும் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு ரொம்ப ஃபைன் பவுடராகவும் இல்லாமல் ரொம்ப கோர்ஸாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பேனில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி கிஸ்மிஸ் முந்திரியை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் துருவின தேங்காவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப் அவளுக்கு 1/2 கப் போல் பொடிச்ச வெல்லம் கூடவே தண்ணி ஆட் பண்ணி வெல்லம் நல்லா கரைஞ்சோடனே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அவல், தேங்காய், வெல்லம் மிக்ஸையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற கிஸ்மிஸ் முந்திரியும் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் போல் கீ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லட்டு ஷேப்பில் பிடிச்சி எடுத்துட்டா அவல் லட்டு ரெடி. அடுத்ததாக காரத்துக்கு தட்டை தான் ரெடி பண்ண போகிறேன். ஒரு பவுலில் 1/2 கப் போல் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/4 கப் போல் பொரிகடலையை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிவிட்டு இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சீரகம், சில்லி ஃப்ளேக்ஸ், பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. 1 ஹவருக்கு முன்னாடியே குழம்பு கடலை பருப்பை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதையும் இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கவரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து இந்த மாதிரி வச்சு மேலப்பில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த கவரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளாஸ் வச்சு நம்ம அழுத்தம் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிளாஸ் வச்சு நம்ம ப்ரெஷர் கொடுக்கறதுனால நல்லா தின்னாக கிடைக்கும். அப்போது நமக்கு தட்டையும் நல்லா முறுமுறுன்னு வரும். அடுத்ததாக ஒரு டூத் பிக் வச்சு அப்படி இல்லாட்டி ஃபோக் வச்சு அங்கங்கே இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனவுடனே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடுமே ஸ்லோவாக சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே கிறிஸ்பியான தட்டை ரெடி. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட்வான்ஸ் கிருஷ்ண ஜெயந்தி டு ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.